வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மலாய் எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் எக் கறி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு முட்டை குழம்பு ரெசிபின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இந்த மலாய் எக் கறியை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த மலாய் எக் கறியை எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இந்த மலாய் எக் கறி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க, 2 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா. இதை நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கறி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மையம் அரைச்சிருக்கிறதுனால எண்ணெய் எல்லாமே அந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நம்ம வந்து இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரே குட்டா வச்சுட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லாததுனால நான் வந்து ஜீரகமாக சேர்த்துக்கிறேன். அப்புறமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அப்புறமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ml பால். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம முதல்ல கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நான் வந்து இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து 2ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து திருப்பி சேர்த்துக்கோங்க. முட்டை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அந்த கிரேவியை வந்து அப்படியே அந்த முட்டை மேலே வந்து லைட்டாக தொளிச்சுட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முட்டை மேலே வந்து நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இறங்கும். அப்படி உங்களுக்கு தொடிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டையே திருப்பிக்கலாம். ஆனால் அப்படி திருப்பினீங்கன்னா மஞ்சக்கரு வந்து தனியாக பிரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை சாப்பாடு கூட நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோடையும் ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு 5 நிமிஷம் வந்து நம்ம இதை வேக விடணும். இதே மாதிரி வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நடுவில் இது கிளறவோ திருப்பவோ வேணாம். நடுவில் பொங்குற மாதிரி வந்துச்சுன்னா லைட்டாக கரண்டியை விட்டு இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து பொங்குறது வந்து நின்றுடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மலாய் எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம பால் சேர்த்துருக்கறனால நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து இதை வச்சுருக்க முடியாது. அதாவது காலையில் பண்ணிங்கன்னா நைட் சாப்பிட முடியாது. அதனால் அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு யோசிச்சாலும் அப்பப்போ சூடு பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட மலாய் எக் கறியை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த மலாய் எக் கறி ரெசிப்பியை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எதோடையுமே இது வந்து காம்பினேஷன் இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். இது வந்து எக் கறியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஃபேவரட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரே மசாலா அரைக்கிறது, அப்புறம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான். அதனால் வந்து இதை உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். இந்த மலாய் எக் கறி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.